நானும் என் தைரியம் அப்படிங்கிற டைட்டிலில் தான் நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். நேத்து வரைக்கும் என்ன பார்த்தோம்? பாவம் மித்ரா. அவங்க கையில சின்னதா ஒரு இன்சிடென்ட் ஆயிடும். அதனால நம்மளுடைய தரணி பெருசா ரியாக்ஷன் ஆவாங்க. இதுக்கு பேரு தான் லவ் போல. என்னமோ ஒண்ணுப்பா. இவங்க லவ் என்னமோ. சரி, ஓகே. நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். சரி, இது வரைக்கும் பிஃபோரா பார்த்தது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். என்னதான் இவங்களுக்கு அடிபட்டாலும் ஒரு பக்கம் கேம்ஸ்னு குஷியா போயிட்டு இருந்தாலும், மேடத்தோட லைஃப்ல ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படிங்கிற மாரி இருப்பாங்க. ஜாலியா இருப்பாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் கேம் ரொம்ப ரொம்ப பிஸி ஆயிடுவாங்க. பிஸி வுமன் ஆயிடுவாங்க அவங்க. அ ஒண்ணு கிரவுண்ட்ல பார்க்குற மாரி இருக்கும். இல்லன்னா தரணி கூட பார்க்குற மாரி இருக்கும். இது 2யும் தாண்டி ஒரு இடத்துல இவங்கள பார்க்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு பிஸி. இவங்க எந்த இடத்துல எங்க சுத்திட்டு இருந்தாலும், அந்த கிரவுண்ட்ல இருந்து அந்த ஜன்னல் வழியா அவங்கள பார்க்குறது மட்டும் யாராலயும் ஸ்டாப் பண்ண முடியாது. அந்த ஒரு மாரி ஒரு ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கும். அது என்னது ஒரு படத்துல யார் சொல்லுவாங்க ஞாபகம் இல்ல. ஆ உங்க அக்கா அம்மா கல்லு அப்படிங்கிற மாரி, அந்த மாரி போயிட்டுருக்கும். அவங்களுடைய அ கனெக்ஷன். ஐ கான்டாக்ட் கனெக்ஷன் அந்த அளவுக்கு சூப்பரா போயிட்டுருக்கும். ஸோ இப்படியே கொஞ்ச நாளே போயிட்டுருக்கும். பார்க்குறது, சிரிக்கிறது. அ இப்படியே நம்ம வசீகரா படத்துல சொன்ன மாரி, மெதுவா பார்த்தா, சிரிச்சா, அப்புறம் குட் நைட் எல்லாம் சொன்னா பாவா, ஒரு நாள் வந்து புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா, அந்த மாரி அ கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்பாங்க, பேசுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, 2 பேர் கை கோத்துட்டு நடக்கிறது. அ திட்டிக்கிறது, அடிக்கிறது, தோள்ல சாஞ்சுக்கிறது. ஸோ இந்த மாரி வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து பேசிட்டு, போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாரியே இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகும்னா, அதான் இப்ப இவங்க 2 பேரும் நல்லா க்ளோஸ் ஆயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க மட்டும் தான் பைத்தியமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப 2 பேருமே பைத்தியம் ஆயிட்டாங்கங்கிறது மொத்த ஸ்கூலுக்குமே தெரியும். பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் அரசியலா இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படிங்கிற மாரி, இவங்க 2 பேரும் இப்படிதான் அப்படிங்கிற மாரி மொத்த ஸ்கூலுமே தண்ணி தெளிச்சு விட்டுருவாங்க. கண்டுக்க மாட்டாங்க. ஸோ இவங்க 2 பேரும் அந்த என்ன சொல்றது, "என் கோட்டைக்கு நானே ராஜா" அப்படிங்கிற மாரி அந்த இடத்துல அவங்க 2 பேர் தான் ஜாலியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த மாரி வாழ்ந்துட்டு இருக்கும்போது, ஒரு நாள் நம்மளுடைய தரணியோடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து நேரா வந்து அ நம்மளுடைய மித்ரா கிட்ட, "ஹாய் மித்ரா" அப்படிம்பாங்க. "நீங்க இப்ப இங்க என்ன பண்றீங்க?" அப்படிங்கிற மாரி ஒரு லுக்க விட்டுட்டு இருப்பாங்க இவங்க கிட்ட. சித்ரா வந்து இவங்ககிட்ட, "நீங்க எதுக்குடி இப்ப இங்க வந்திருக்கீங்க? அதுவும் வந்ததும் எனக்கு ஹாய் சொல்லாம மித்ராக்கு ஹாய் சொல்றீங்க. என்னடி விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. கேட்டுட்டு இருக்கும்போது, "அதுவா எங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும்" அப்படின்னு சொல்லுவாங்க. "யார் பண்ணணும்?" "மித்ரா தான் பண்ணணும். வேற யாரு பண்ணுவாங்க? அவ ஏன் உங்களுக்கு ஃபேவர் பண்ணணும்?" அப்படின்னு சொல்லுவாங்க. "பண்ணணும். அவங்களோட ஹெல்ப் எங்களுக்கு ரொம்பவே அவசியம்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. "என்ன? அவ பண்ண மாட்டா எதுவா இருந்தாலும்" அப்படின்னு சொல்லுவாங்க சித்ரா. "ஏய்! நீ எதுக்கு எல்லாத்துக்கும் மூக்கு நுழைக்கிற? நான் தான் அவகிட்ட பேசிட்டு இருக்கேன்ல" அப்படி சொல்லுவாங்க. "அதுதான் அவளுக்கு பதிலா நான் பேசிட்டு இருக்கேன்ல" அப்படின்னு சொல்லுவாங்க சித்ரா. "நீ ஒண்ணும் பேச வேணாம். உன் வாய மூடு. நான் டைரக்ட்டா மித்ரா கிட்டயே பேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. மித்ரா வந்துட்டு, "ஏய் உங்க ஃபைட்ட கொஞ்சம் நிறுத்துங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கரெக்ட்டா இவங்க கேட்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு சொல்ல வருவாங்க. நம்மளுடைய கோச்சர் மேம் இருக்காங்கல்ல, கரெக்ட்டா "மித்ரா" அப்படிம்பாங்க. "மேம் இங்க வா" அப்படிம்பாங்க. உடனே இவங்க வந்துட்டு, "ஏய் இருங்க நான் அப்புறமா பேசுறேன்" அப்படின்ட்டு இவங்களும் அங்க ஓடிருவாங்க. ஓடிட்டு, "மேம்" அப்படின்னு, "என்ன பண்ணிட்டு இருக்க? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கணும் நீ? கிரவுண்ட்ல எல்லாரும் அசெம்பிள் பண்ணாம விட்டு மரத்தடிக்கிட்ட என்ன வெட்டி கதை வேண்டி கிடக்குது" அப்படின்னு சொல்லி திட்டிடுவாங்க. "இல்ல மிஸ் இப்பதான் சாப்பிட்டோம்" அப்படி இப்படின்னு ஏதேதோ கதை சொல்லுவாங்க. "இங்க பாரு மித்ரா, தேவையில்லாம எதுவும் பேசாத. நான் உன்கிட்ட எத்தன வாட்டி சொல்லியிருக்கேன். தேவையில்லாம வெட்டி அங்க இங்கன்னு நின்னு பேசிட்டு இருக்கக்கூடாது. டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க நீ. போய் பிராக்டிஸ் பண்ணு போ" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் திட்டிடுவாங்க. "ஓகே மிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க, "ஏய் சித்ரா வாடி" அப்படிம்பாங்க இவங்க. அப்படிம்பாங்க. அவங்களோட மிஸ் உடனே ரியாக்ஷன், "இல்ல மிஸ் சித்ராவ கூப்பிட்டேன்" அப்படின்னா, "சீக்கிரம் போங்க எல்லாம் அசெம்பிள் ஆகுங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே மிஸ். நீயே இப்படி இருந்தா நீ தான் கேப்டன். நீயே இப்படி என்ன சொல்றது, வெட்டி கதை பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தா உன்னோட ஜூனியர் எல்லாம் அப்புறம் எப்படி இதுக்கு கரெக்ட்டா மேட்ச் ஆவாங்க? ஆக மாட்டாங்கல்ல. அவங்களும் இந்த மாரி தான் அசால்ட்டா இருப்பாங்க. நீ தான் பொறுப்பா இருந்து அவங்கள பார்த்துக்கணும். நீயே இப்படி இருந்தா எப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டினதும், "இல்ல மிஸ் நான் இனிமேல் பார்த்துக்கிறேன் மிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே ஒரு போய், "சித்ரா சீக்கிரம் வா" அப்படிம்பாங்க. வரேன்டி வரேன்டி" அப்படின்ட்டு இவங்களும் போயிட்டு ஜாலியா கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கும்போது, பால் அந்த ஒரு பொண்ணு பால் தூக்கி போடும் பாருங்க. அந்த பால் வந்து
அது என்ன சொல்றது, அந்த கோட்டுக்குள்ள வந்தா அதுக்கு ஒரு பேரு, வெளில போனா ஏதேதோ பேர் சொல்லியிருப்பாங்க. என்ன மன்னிச்சுக்கோங்க. எனக்கு அந்த பேரெல்லாம் தெரியாது. கேம்ஸ்ல யாராவது வந்து இந்த ஸ்டோரி கேட்டிருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. எனக்கு சீரியஸா அந்த பேரெல்லாம் எனக்கு தெரியாது. அது ஏதோ நெட்டு ஏதேதோ சொல்லுவாங்க. அத தாண்டி போயிடுமா, அதனால போய் எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. இவங்க வந்து ஆப்போசிட்ல நின்னுட்டுருப்பாங்க. பிராக்டிஸ் தானே பண்ணிட்டு இருக்குங்க. இவங்க தான் பெரிய ஆளாச்சே! ஸோ இவங்க மட்டும் ஒரு டீம்ல, மத்தவங்க எல்லாம் இன்னொரு டீம்ல. அந்த மாரி அப்பப்போ சும்மா இவங்களுக்குள்ள பிராக்டிஸ் தான் போயிட்டுருக்கும். அதனால இவங்க பண்ணிட்டுருப்பாங்க. கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இ இ அந்த பால இவங்க மிஸ் பண்ணதும், நேரா எங்க போகும்? பாலு கூட தெரிஞ்சிருக்கு பாருங்க எங்க போகணும்னு. தரணி இருக்கிற இடத்துக்கு போகும் ஜன்னல் கிட்ட. என்னம்மா பாலுக்கு ட்ரைனிங் குடுத்து வச்சிருக்காங்க பாருங்களேன். சரி நேரா அங்க போகும். அங்க போனதும் இவங்களும் போயிட்டு அங்க பால் கிட்ட இங்க மிஸ் கிடையாது. இவங்க தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நேரா போயிட்டு பால் எடுத்துட்டு ஜன்னல் கிட்ட அவங்க இருப்பாங்க. அங்க நேரம் பாருங்க இவங்களோட நேரம் போல கிளாஸ் மிஸ் வந்திருக்க மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஜன்னல் பக்கத்துல அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. இவங்க பால் எடுக்கிற மாரி அங்க போயிட்டு, ஸோ அவங்களுக்குள்ள ஒரு சின்னதா ஹாய் அது என்ன சொல்றது, பேசிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா அவங்களுடைய லவ்வ வந்து பரிமாறிக்கிட்டு இருப்பாங்க. காதல பரிமாறிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ 2 பேரும் அந்த ஜன்னல் கிட்ட பேசிக்கிட்டு, "என்ன பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கியா? கைய பார்த்துக்கோ." அவங்க அங்க சைட்லேருந்து, "கைய பார்த்துக்கோ, மறுபடியும் அடிபட்டுருக்க போகுது." அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க வந்துட்டு, "அதெல்லாம் எதுவும் இல்ல. நான் பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருப்பாங்க. 2 பேரும் அந்த ஜன்னல் கம்பி இருக்கும் இல்லையா? அந்த ஜம்பல் கச்சி ஜன்னலு கம்பிக்குள்ள கைய அந்த கரெக்ட்டா ஜன்னல் கிட்ட வச்சுட்டு, அந்த 2 பேரும் கைய புடிச்சு பேசிட்டு இருப்பாங்க 2 பேரும். அதானே சொல்றீங்க. அதுல ஓரளவுக்கு கொஞ்சமா லைட்டா மூழ்கி போயி, நம்மளோட மித்ரா மேடம் கேம மறந்துருவாங்க. ம். ஆளு பக்கத்துல இருந்தா சாப்பாடையே மறந்துருவோம். கேம் ஞாபகம் இருக்குமா? இவங்களும் அதே மாரி அந்த பால் மாரி தான் இருக்கும். அந்த பால நோண்டிக்கிட்டு, அவங்க கிட்ட அவங்கள பார்த்துக்கிட்டு, அவங்க பேசிக்கிட்டு, அந்த கை 2 பேரும் புடிச்சுக்கிட்டு, கை விரல புடிச்சுட்டு விளையாண்டுக்கிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அங்க இருந்தவங்கலாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா இவங்களோட கதை தான் உங்களுக்கு தெரியுமே. ஐயோ! இவங்க கேம் பிராக்டிஸ் பண்றத விட்டுட்டு அங்க போயிட்டாங்களே! இப்ப ஏன் வர வர இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? அப்படிங்கிற மாரி அந்த டீம்ல எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா அவங்களோட மிஸ் வந்துருவாங்க. "ஏய்! என்ன நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. மித்ரா எங்க?" அப்படின்னு சொல்லுவாங்க. "அதோ மிஸ் அங்க பால் போயிருச்சு. எடுத்துட்டு வர போயிருக்காங்க." அப்படி சொல்லுவாங்க. இவங்களும் கரெக்ட்டா பார்த்துட்டு, "ஏய் மித்ரா" அப்படிம்பாங்க. அப்புறம் "அதோ மிஸ் வரேன்ட்டு." "ஏய் இல்ல பாய் பாய்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து விடுவாங்க. "அங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி "இல்ல மிஸ் பால் போயிடுச்சு. அதனால போய் எடுத்துட்டு வர போனேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. "சரி, சரி ஒழுங்கா விளையாடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. கரெக்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆளு இப்ப தானே லவ் மூடுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த லவ் மூடுக்கு போயிட்டு வந்ததுனால, பால்ல ஃபுல் கவனமும் இல்லாம கொஞ்சம் அந்த பால விட்டுருவாங்க. 2, 3 பால் விட்டுருவாங்க. அவங்க மிஸ் கரெக்ட்டா அவங்க மிஸ் இருக்கும்போது விட்டுருவாங்க. அந்த இடத்துல தான் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க. அவங்க இருக்கும்போது கரெக்ட்டா விளையாண்டுட்டு, அவங்க இல்லாத போது தப்பு பண்ணிருவாங்க. பால விட்டுருவாங்க. ஏன்னா அந்த அந்த மைண்ட் செட்டுக்கு போயிட்டு டக்குன்னு இவங்க அவங்க அது என்ன சொல்றது? இவங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சும்மா பிராக்டிஸ் தானே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல அவங்களோட மைண்ட்ல ஃபுல்லாமே தரணியா தான் வச்சிருப்பாங்களே தவிர, கேம வந்து ஏத்திக்க மாட்டாங்க. அதனால அதே கவனத்துல விளையாடவும் பால் மிஸ் ஆயிடும். சாரி. பால் மிஸ் ஆயிடும். அத அவங்க மிஸ் பார்த்துட்டு உடனே கோச்சர் பார்த்துட்டு திட்டிடுவாங்க. திட்டினதும் நம்மளோட மேடத்துக்கு அப்படியே கோவம் ஏறிடும் உச்சந்தலைக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு சின்ன பிராக்டிஸ்க்கே நீ பால ஒழுங்கா பிடிக்கலன்னா, நீ நாளைக்கு கேம்ஸ்ல நீ எப்படி இவ்ளோ கரெக்ட்டா ஸ்ட்ரிக்ட்டா இருப்ப? என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள திட்டிப்பாங்க. இவங்கள திட்டிப்பாங்க. இவங்கள பயங்கரமா அவங்க கோச் திட்டிடுவாங்க. செம்மையா திட்டவும் இவங்களுக்கு அது என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா மிஸ்டேக் இவங்க மேல இருக்கு அப்படிங்கிறத இவங்க ரியலைஸ் பண்ணிடுவாங்க. "நீ முதல்ல போ. நானே பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்க. இந்த வேர்டெல்லாம் சொன்னது அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடும். கோச்சருக்கு அவங்க மேல ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க. நம்மளே இல்லனாலும் டீம வந்து மித்ரா வந்து ஹேண்டில் பண்ணிடுவா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல அவங்க கோச் இருக்கும்போது, அவங்க முன்னாடியே ஜஸ்ட் பிராக்டிஸ்ல 2, 3 பால் விடவும் அவங்களுக்கு கோவம் வந்துரும். அவங்க அந்த மாரி வேர்ட் பேசினதும் இவங்க இருந்துட்டு, நானே பார்த்துக்கிறேன் நீ போ" அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. இத இவங்க கேட்டதும் இவங்களாலயும் அத ஏத்துக்க முடியாம ரொம்ப ஹர்ட் ஆயி அங்கருந்து வந்துருவாங்க. வந்ததும் அந்த அ அ அங்க ஒரு மரத்தடி இருக்குங்க. அங்க வந்துருவாங்க. அங்க வந்ததும் இவங்க பார்த்தீங்க அப்டின்னா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி பேசிட்டு இருப்பாங்க இல்லையா? எனக்கு ஒரு கொரீஸ் வேணும். உங்ககிட்ட இருந்து ஒரு ஃபேவர் வேணும் அப்டின்ட்டு. இவங்க அங்க டென்ஷன்ல இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு, ம் மித்ரா அப்டிம்பாங்க. ஆனா இவங்களுக்கு தெரியும் இவங்க மேல மிஸ்டேக் இருக்கு அப்டிங்கிறது. ஸோ அந்த மிஸ்டேக் நெக்ஸ்ட் டைம் எப்படி வரக்கூடாது அப்டிங்கிறதுல யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டென்ஷன் இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இவங்களும் கரெக்ட்டா வந்துட்டு மித்ரா அப்டிம்பாங்க.
இவங்க எங்கெங்க இருக்கிற கோவத்தெல்லாம் இங்க காட்ட முடியாதுல்ல. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் "இல்ல எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும்" அப்படி சொல்லுவாங்க. "முன்னாடியே சொன்னேன்ல சாரி. நீ சொல்லு" அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, "இல்ல அது வந்து நாங்க எல்லாரும் ட்ரிப்புக்கு போலான்னு இருக்கோம்" அப்படின்னு சொன்னாங்க. "போயிட்டு வாங்க" அப்படிம்பாங்க. "இல்ல தரணி வரமாட்டேங்கிறா" அப்படிம்பாங்க. "ஏன்? அவலாம் உங்க ஃப்ரெண்டு தானே! நீங்கலாம் ஒரே கேங் தானே! அப்புறம் என்ன? ஏன் வரமாட்டேங்கிறா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்ல அவ ஏன் வரமாட்டேங்கிறான்னு தெரியல. அ நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க அப்படின்னா, அவ வருவா என் கூட. தரணி இல்லாம எங்களுக்கும் போக விருப்பம் இல்ல. உங்களுக்கே நல்லா தெரியும். என் கேங்ல அவ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பெர்சன். ஸோ அவ எங்க கூட வந்தா நாங்க கொஞ்சம் ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். ம் எப்படியும் இன்னும் 1 இயர் தான் நம்ம எல்லாரும் ஒண்ணா இருப்போம். ஸோ அவ கூட எங்கேயாச்சும் வெளில போலாம் அப்படின்னு நெனைக்கிறோம். ஆனா அவ வரவே மாட்டேங்கிறா" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரி ஓகே. நான் பேசுறேன் அவகிட்ட. நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவள ஸ்போர்ட்ஸ் ரூம்க்கு வர சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிடுவாங்க மித்ரா. அப்பா! தேங்க்ஸ் மித்ரா. ப்ளீஸ் எப்படியாவது அவள கன்வின்ஸ் பண்ணி எங்க கூட அனுப்பிச்சு வச்சுரு மித்ரா. ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ். அதுவும் சண்டே தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே லீவ்ல தானே கிளாஸ் எல்லாம் ஒண்ணும் கட் அடிச்சுட்டு போடல. அப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் சொல்றேன். சண்டே தானே ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நான் வர சொல்றேன். நான் பேசுறேன் அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ். நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, நீங்க சொன்னா அவ கண்டிப்பா கேட்பா. உங்க பேச்சுக்கு பதிலே கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, சரி எனக்கு புரியுது. நான் பேசுறேன். நீங்க போங்க அப்படின்ருவாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்க இங்க ஓரளவுக்கு பேசிட்டு கொஞ்ச நேரம் இவங்களும் ரெஸ்ட் எடுத்துருவாங்கல்ல. ஸோ கேம் விளையாட போலான்னு போவாங்க. அங்க இருந்துட்டு அ உடனே அவங்க மிஸ் விட்டு, "மித்ரா" அப்படிம்பாங்க. "சொல்லுங்க மிஸ்." "இல்ல நீ ஒரு 1 ஹவர் டைம் எடுத்துக்கோ. இல்லன்னா நீ நாளைக்கு பிராக்டிஸ் வா. இன்னைக்கு வரவேணாம். நீ இடத்த காலி பண்ணு" அப்படின்ருவாங்க. இந்த வேர்டு கேட்டதும் அப்படி ஒரு கோவம் இருக்கு. "இல்ல மிஸ்" அப்படி சொல்லுவாங்க. "நான் தான் சொல்றேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கோவமாயிடுவாங்க. "சரி மிஸ், ஓகே மிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் என்ன பண்ணுவாங்க, "சரி" அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனா, அவங்க மைண்ட் செட்ல 2 விதமான மைண்ட் செட் இருக்கு. ஒண்ணு அவங்க மிஸ் திட்டிட்டாங்க அப்படிங்கிறது இருக்கும். இன்னொன்னு பிராக்டிஸ் தானே, பட் நெக்ஸ்ட் டைம் நான் இந்த மாரி பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் டைம் அவங்க கிட்ட இந்த மாரி எப்பவும் திட்டு வாங்க மாட்டேன் அப்படிங்கிறதையும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. சரி ஓகே, நம்ம தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்க சொல்லியிருக்காங்கல்ல, நாளைக்கு உள்ள இறங்கும்போது, அப்ப நம்ம யாருன்னு காமிச்சுக்கலாம். அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயும் வந்துட்டு, அந்த அந்த ஸ்போர்ட்ஸ் ரூம் கொண்டு வந்துட்டு, அதையே நெனச்சுக்கிட்டு அந்த பால் நெறைய பால்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த பாலையே மொறச்சு மொறச்சு பார்த்துட்டு இருப்பாங்க நம்மளோட மித்ரா. ஸோ இப்படி மொறச்சு மொறச்சு பார்த்துட்டு இருக்கும்போது மொறச்சு மொறச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க இல்லையா தரணி கிட்ட, இந்த மாரி ஸ்போர்ட்ஸ் ரூம்ல மித்ரா இருக்காங்க. நீங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் மேடம் என்ன பண்ணுவாங்க, இங்க என்ன நடந்துச்சு அந்த கான்வர்சேஷன் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாரி சொன்னதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இவங்க என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே நம்ம கூட பேசுறதுக்குதாவது அவ கூப்பிடுறா அப்படின்ட்டு ரொம்ப ஹேப்பி மூட்ல அவங்க வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் ரூமுக்கு வருவாங்க. வந்ததும் இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மைண்ட்ஸ் அப்செட்ல டெஸ்க் மேல உட்காந்துக்கிட்டு, அந்த கையெல்லாம் இப்படி வச்சுட்டு, நெத்தியில இப்படி கைய வச்சுட்டு அப்படி ஒரு மாதிரி கண்ண மூடிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த மாரி உட்காந்துட்டு இருப்பாங்க நம்மளுடைய மித்ரா. இவங்களும் உள்ள வந்ததும் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு, காதுல அப்படின்னு ஊதி அவங்கள "ஹேய்" அப்படிம்பாங்க. அவங்க ஊதுனதும் எந்திரிச்சுருவாங்க. "ஏய் என்னாச்சு? ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "என் கிரவுண்ட்ல என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதா?" அப்படி சொல்லுவாங்க. "ஏதோ நடந்துச்சுன்னு தெரியும். ஆனா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு என்ன அங்க கேட்டுச்சான்னேன். இங்கேருந்து ஏதோ நடக்குதுன்னு மட்டும் பார்த்தேன். என்ன நடக்குதுனால எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்லுவாங்க. ம். ஒண்ணும் இல்ல. சும்மா பேசிட்டு இருந்தோம். மேம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வர சொல்ட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏன் எதனால?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்ல சும்மா கை வலிக்குதுன்னு சொன்னா, அதனால" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ! அப்படியா? இப்ப எப்படி இருக்கு? நான் வேணுமா ஆயில்மெண்ட் போட்டு விடவா?" அப்படின்னு. "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் நார்மலா தான் இருக்கேன். சரி நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லு" அப்படிம்பாங்க. "ம். கேளு" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆமா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரிப் போறாங்களாமே, நீ ஏன் போல?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "அது எனக்கு போகணும்னு தோணல. அதனால போகல" அப்படின்னு சொல்லுவாங்க. "அதான் ஏன் தோணல?" "தோணல அப்படின்னா, தோணல" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய் நான் தான் கேட்டுட்டு இருக்கேன்ல, அப்புறம் என்ன தோணல தோணலன்னா, என்ன தோணல? ஏன் தோணல? உன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஜாலியா போயிட்டு வரணும்னு தானே ஆசைப்படுறாங்க. இப்ப வரைக்கும் எங்கேயும் போனதில்லன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வெளில போகணும்னு கூப்பிடுறாங்க. போயிட்டு வரணும் தானே. எப்படியும் இன்னும் 1 வருஷம் 12த் அதுக்கப்புறம் எந்த காலேஜ்ல யார் யார் எங்க சேருவீங்கன்னு கூட தெரியாது. இருக்கிற வரைக்கும் லைஃப்ப கொஞ்சம் என்ஜாய் பண்ண வேண்டியது தானே. அதுவும் ஸ்கூல் மெமரீஸ் வந்து அதெல்லாம் லைஃப்ல நமக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அத ஏன் நீ வேணான்னு சொல்ற? ஒழுங்கா நான் சொல்ற பேச்ச கேளு. நீ ஒழுங்கா போயிட்டு வா" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல என்னால முடியாது" அப்படி சொல்லுவாங்க. "ஏய்
நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க? ஏன் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க? கேட்டா அது இல்ல, இது இல்ல. எதையாவது சொல்றேன், இப்போ டைரக்ட்டா முடியாதுன்னு வேற சொல்றேன். ஏன் முடியாது? நான் தான் சொல்றேன்ல, போயிட்டு வா அப்படி சொல்லுவாங்க. இல்ல, யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் போமாட்டேன். ஏன் நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ போமாட்டேன்னு அவ்ளோ அடம் பிடிக்கிற? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் தான் சொல்றேன்ல, நான் போமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் போமாட்ட? உன் ஃப்ரெண்ட்ஸ் ஆசையா உன்ன கூப்பிடுறாங்கல்ல, போயிட்டு வரதுல உனக்கு என்ன பிரச்சனை? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் போமாட்டேன் அவ்வளோதான். ஏய் இங்க பாரு, நீ என்ன தேவையில்லாம டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. இப்போ உனக்கு போயிட்டு வரதுல என்னதான் பிரச்சனை? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எனக்கு பிடிக்கல, நான் போமாட்டேன். இப்ப ஏன் என்ன போன்னு தொரத்திட்டு இருக்க? நான் தான் போமாட்டேன்னு சொல்றேன்ல, விட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இத கே இந்த வேர்ட் கேட்டதும் இ ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? "நீ சொன்னா கேட்பா அவ" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால என்ன நாம சொல்லி இவ கேட்க மாட்டேங்கிறா. அப்புறம் கேட்டா நம்மள புடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்றா. இது என்ன? அப்படிங்கிற மாரி ஒரு கோவமும் இருக்கும். இவ்ளோ தூரம் நான் பேசிட்டு இருக்கேன். முடியாது, முடியாதுன்னு சொல்றாளே தவிர, அதுக்கான ரீசன் சொல்ல மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற ஒரு கோவமும் சேர்த்து, அவங்களோட கோச்சர வேற திட்டிடுவாங்க இல்லையா? அந்த கோவத்த எல்லாத்தையும் சேர்த்து வச்சு, மேடம் என்ன பண்ணுவாங்க, மொத்த கோவத்தையும் சேர்த்து யார் மேல காமிச்சுருவாங்க அப்படின்னா, தரணி மேல காமிச்சு, தரணிய ஒரு அர விட்டுருவாங்க. அரைஞ்சிடுவாங்க. அதுவும் இவங்களோட கை பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹார்டா இருக்கும். நார்மலாவே தெரியும் இல்லையா? கேம்ஸ்ல விளையாடுறவங்க, அந்த ஹார்ட் ஒர்க் ஹெவியா பண்ணி, அந்த பால் எல்லாம் அடிச்சு, 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 அடிச்சு அவங்க கையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். நெறைய பேர் கை அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ, அந்த ஸ்ட்ராங் கையில அவங்கள அடிச்சதும், அவங்களுக்கு பயங்கரமா வலி எடுத்துரும். வலி எடுத்ததும் அவங்க என்ன பண்ணுவாங்க, பாவம்ல பச்சை குழந்தை. அவங்கள அடிச்சிருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்ன பண்றதுன்னே தெரியாம உடனே அடிச்சதும் அந்த வலியில கண்லேருந்து அப்படியே தண்ணி ஊத்துன்னு ஊத்தி, அவங்க என்ன பண்ணுவாங்க, மித்ராவ வந்து ஹக் பண்ணி அப்ப சொல்லுவாங்க. ஹக் பண்ணிக்கிட்டு, ம் "என்னால உங்கள ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க முடியாது. இப்ப நான் நான் அவங்க கூட ட்ரிப் போயிட்டேன்னா, என்னால உங்கள பார்க்க முடியாது. அதனால தான் நான் போக மாட்டேன்னு சொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்றாங்க. அப்ப சொல்றவ அது முன்னாடியே சொல்லியிருந்தா, அந்த அடி விழுந்திருக்காதுல்ல. அது ஏன் அவளுக்கு தெரியல. சரி ஓகே. அப்போ அழுகும்போது இவங்களுக்கும் அப்பதான் இவங்களுக்கே ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். ஐயோ! நம்ம மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்காளா? நம்மள பார்க்காம இருக்க முடியாதுங்கிறதுனால தான் போகலையா? நாம தான் அவசரப்பட்டு அடிச்சுட்டோமோ! ஐயோ! என்ன பண்ற நீ மித்ரா? நீ என்ன பண்ணிட்டுருக்க? நீ மாட்டும் உன் இஷ்டத்துக்கு இப்படி அடிச்சிட்டுருக்க அவள. அவ தாங்குவாளா? சின்ன பொண்ணு. உன் கைய பாரு எரும மாடு மாதிரி இருக்கு. அவ அவ அவளுடைய கன்னம் எவ்ளோ சாஃப்ட்டா இருக்கு. நீ அடிச்சன்னா அவ தாங்குவாளா? பாரு அது என்னது கை பதிஞ்சிருச்சு. அறிவு இருக்கா உனக்கு? அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே திட்டிட்டு, ஐயோ! என்ன காரியம் பண்ணிட்டேன் மித்ரா! அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அ சாரியே அவங்களால சொல்ல முடியல. என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்க தான் இவங்கள ஹக் பண்ணிட்டு அழுத ஆரம்பிச்சுருவாங்களே! எப்படி சமாதானம் பண்றதுன்னு தெரியாம, அவங்க அது அந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு அது கரெக்ட்டா அது புரியும்னு நான் நெனைக்கிறேன். அ அவங்கள சமாதானமும் பண்ண முடியாது. எந்த வேர்ட் பேசுறது, எத எப்படி பேசுறது, எப்படி அது எந்த விதமா கன்வே பண்றதுன்னு தெரியாம, என்ன பண்றதுன்னு புரியாம, என்ன சொல்றது, ஒரு கில்ட்டில அவங்களையே அவங்க திட்டிட்டு இருப்பாங்க. "அச்சோ! என்ன பண்ணிட்ட நீ? ஏன் இப்படியெல்லாம் ஏன் நீ யோசிக்கவே மாட்டேங்கிற? அப்படி என்ன உனக்கு கோவம்? புசுக்கு புசுக்குன்னு கைய நீட்டிட்டு இருக்க. என்ன நீ இப்படியா இருப்ப?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே பேசிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், "சரி ஓகே. அவகிட்ட நம்ம பேசலாம்" அப்படின்ட்டு அவ அ அவங்க ஷோல்டர்ல அப்படியே சாஞ்சிட்டு இருப்பாங்க இல்லையா? அதுக்கப்புறமா அ அவங்கள தூக்கி விட்டு சாரி அப்படிம்பாங்க. அது அத கேட்டதும் இன்னும் அழுக ஆரம்பிச்சுருவாங்க. ஏய் சாரி ரியலி சாரி எனக்கு தெரியல. எனக்கு புரியுது. ஆனா உன் ஃப்ரெண்ட்ஸும் கூடயும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல. அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல அவங்க கூடயும் வெளில வரணும். அவங்க கூடயும் என்ஜாய் பண்ணணும். அவங்களுக்கும் மெமரீஸ் கிரியேட் பண்ணிக்கணும் அப்டின்னுலாம் தோணும்ல. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் லைஃப்ல, ச்சே நாம இங்க படிச்சோம். இந்த இடத்துக்கெல்லாம் நான் படிக்கும்போது போனேன். இப்படியெல்லாம் நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணணும். ஒரு மெமரீஸ் கிரியேட் பண்ண மெமரீஸ்ங்கிறது தானா வராது. நாம தாண்டி கிரியேட் பண்ணணும். நீ இப்படி எதுவுமே பண்ணாம எல்லாமே நீ எனக்காகவே உன்னோட லைஃப்ல நீ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருந்தா, உன் லைஃப்ல எதுவுமே இல்லாம போயிடும்டி. நானுமே பார்த்தேன்னா கேம்ஸ்ன்னு சுத்திட்டு இருக்கேன். ஜஸ்ட் நான் கேம் ஆடுறதுக்காக சண்டே இங்க வருவேன் அப்படிங்கிறதுனால, நீயும் இங்க வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கே தவிர, அத தவிர உன் லைஃப்ல மெமரீஸ் அப்படிங்கிறதுக்கு வேற எதுவுமே இருக்காது. அட்லீஸ்ட் நீ போயிட்டு வந்தா உன் லைஃப்ல ஒரு மெமரீஸ் இருக்கும். ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்.
போயிட்டு வரலாம். அதனால தான் நான் சொன்னேன். நீயும் ஹேப்பியா இருப்ப. உன் உன் ஃப்ரெண்ட்ஸும் ஹேப்பியா இருப்பாங்கடி. அதனால தாண்டி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மித்ரா சொல்லுவாங்க. அப்ப இருந்துட்டு, உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? எனக்கு அவங்க கூட இருக்கிறத விட, எனக்கு உங்க கூட இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்க கூட இருக்கும்போது மட்டும் தான் நான் ஹேப்பியா இருக்கேன். உங்கள பார்க்குறது தான் எனக்கு ஹேப்பியே. உங்கள பார்க்காம இருக்கிறது தான் எனக்கு கஷ்டம். என்னால உங்கள பார்க்காம தான் இருக்க முடியாது. நான் ஹேப்பியா தான் இருக்கேன். அதுவும் உங்கள பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் எதையும் இழந்த மாரியே நான் ஃபீல் பண்ணவே இல்ல. உங்க கூட இருக்கிறதுனால மட்டும் தான் எனக்கு அந்த ஹேப்பினஸ் கிடைக்குது. அதனால தான் வேற எல்லா விஷயத்தையும் நான் தள்ளி வைக்கிறேன் அப்டின்னா, உங்க விஷயத்துல எனக்கு ஹேப்பினஸ் கிடைக்கிறதுனால தான் நான் தள்ளி வைக்கிறேன்னு சொல்றேன். இல்லன்னா நான் ஏன் தள்ளி வைக்க போறேன்? அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கேட்டதும், "ஏய் என்ன பேசுற? என்ன இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு பார்க்க தான் போற" அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியுதா? இல்லையா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சொல்றத ஃபர்ஸ்ட்டு கேளுங்க. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட என் கிளாஸ் டைம்ல இருக்கிறது போதும். எனக்கு உங்கள பார்க்கணும், உங்க கூட என்ன சொல்றது? உங்க கூட இப்படி பேசிட்டு இருக்கணும் கூட எனக்கு ஆசை கிடையாது. ஜஸ்ட் எனக்கு உங்கள பார்த்தாலே போதும். அதுதான் எனக்கு ஹேப்பினஸ்ஸே. நீங்க சண்டே இங்க வருவீங்க, கேம்ஸ் விளையாடுவீங்க. அந்த பார்க்குற அந்த 1 ஹவர நான் மிஸ் பண்ண விரும்பல. நான் ட்ரிப் போயிட்டேன்னா, அது எல்லாமே போயிடும். ஸோ என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதும், இவளுக்கு என்னடா இவ? ஏன்டா இவ இப்படி இருக்கா? இவ இந்த அளவுக்கு இருக்கிற அளவுக்கு நாம என்ன பண்ணிட்டோம்? ஏன் இவ இந்த அளவுக்கு நம்ம மேல ஒரு பாசமா இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யோசிச்சுட்டே இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கண்ணு தண்ணியெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இருப்பாங்க. தொடச்சி விட்டுட்டு இருக்கும்போது, இவங்க பாசத்துல இவங்க அப்படியே உருகி போயிடுவாங்க சொல்லப்போனா. அப்போ அவங்க கேட்பாங்க, "ஏய்! உனக்கு ஏன்டி என்ன இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. என்ன கேட்குறீங்க? இதெல்லாம் ஒரு கேள்வியா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. ஆமா. இதுவும் ஒரு கேள்வி தானே" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "அதெல்லாம் இல்ல. பிடிச்சதுக்கெல்லாம் ரீசன் சொல்ல முடியாதுங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. ம். ரீசன் சொல்ல முடியாதுன்னா? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. ரீசன் சொல்ல முடியாதுன்னா, ரீசன் சொல்ல முடியாது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கே, இந்த அளவுக்கு பிடிச்சதுக்கு கூடமா ரீசன் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பிடிச்சதுக்கெல்லாம் ரீசன் சொல்ல முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வார்த்தைகளால சொல்லவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ! அப்படி. ம். வலிக்குதா? அப்படின்ட்டு அப்போ அவங்க அந்த கன்னத்துல கை வச்சு கேட்பாங்க. "இப்ப வலி இல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. "அடி பாவி! அப்ப அழுத?" அப்படி சொல்லுவாங்க. "அப்போ வலிச்சுச்சு, அழுதேன். அப்புறம் இப்போ? இப்பதான் நீங்க பேசிட்டு இருக்கீங்களே" அப்படின்னு சொல்லுவாங்க. "பேசிட்டு இருந்தா வலி போயிடுமாடி?" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க கைய எடுத்து கன்னத்துல வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த கன்னத்துல இருக்கிற அந்த கைய அப்படியே புடிச்சுக்கிட்டு, அப்ப சொல்லுவாங்க, "இந்த கை என்னோட கன்னத்துல இருக்கு. அதனால எனக்கு வலியே தெரியல" அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஹோ! மேடத்தோட கன்னத்துல என் கை இருந்தா உங்களுக்கு வலி தெரியாதா? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ம்ஹ்ம். எனக்கு வலியே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ம். சரி வேற என்னலாம் என்ன தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே கேட்டுருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய தரணி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பக்கத்துக்கு போயி, "என்ன தெரியாது?" அப்படின்னு கேட்டா, "என்ன தெரியாது?" அப்படின்னு கேட்டா என்ன என்ன சொல்றது? தெரியாதுன்னா, தெரியாது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய்! இப்ப எதுக்கு நீ இவ்ளோ ராகம் இழுக்குற? டைரக்ட்டா சொல்லு. நான் என்ன கேட்டேன் உன்னைய? இப்போ என் கை வந்து உன் கன்னத்துல இருக்கும்போது வலி தெரியாது சொன்னேன். அந்த மாரி வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் மாரி ஏதாவது இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. இருக்கான்னு கேட்டா, இருக்குன்னு சொல்ல முடியாது. இல்லன்னு கேட்டா, இல்லன்னு சொல்ல முடியாது. "ஏய்! இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம இப்படி சுத்திட்டு இருக்க? நான் கேட்டது ஒண்ணு, நீ சொல்றது ஒண்ணு" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. "ம் சரி, இப்போ உனக்கு என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு தரணி கேட்பாங்க. "இல்ல, அ நீ கேட்டதுக்கு நான் கேட்டுட்டேன். ஆனா நான் கேட்டதுக்கு நீ ஆன்சர் இன்னும் குடுக்கவே இல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இருந்துட்டு நம்மளுடைய தரணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கைய டெஸ்க்ல தானே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க கைய புடிச்சுக்கிட்டு லேசா ம் புஷ் லேசா அழுத்தி புடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஐ கான்டாக்ட் குடுத்து, அவங்களுடைய லிப்ஸ வந்து கிஸ் பண்ணுவாங்க நம்மளுடைய தரணி. கிஸ் பண்ணதும் அவங்களுக்கு அப்படியே பயங்கர ஷாக் ஆயிடும். அ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எதுவுமே அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. நார்மலா பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்க கிஸ் பண்ணதும் இவங்களுக்கு என்ன பேசுறது? என்ன சொல்றது? எதுவும் தெரியல. ஆ ஃபுல்லாவே அதான சொல்றது. பாடி ஃபுல்லாவே ஷிவர் ஆயிடும் அவங்களுக்கு. கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுடும். லேசா வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சுடும். அந்த பயம் அவங்களுக்கு. அப்போ உடனே அவங்க கேட்பாங்க, தரணி கேட்பாங்க,
"ஏய் என்னாச்சு? ஏன் இவ்ளோ பயப்படுற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆ அ அது அ அது 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 வந்து" அப்படிம்பாங்க. "ஐயோ! இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி பயப்படுற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்ல அது 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 வந்து" அப்படிம்பாங்க. "நீ நீ" அப்படிம்பாங்க. நான் என்ன நான்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்ல என் கையெல்லாம் ஏன் எனக்கு இப்படி வேர்க்குது எனக்கு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேஸு, கை, காலெல்லாம் துடைச்சிட்டுருப்பாங்க. ஸோ அகைன் தரணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு இவங்களோட பதட்டத்த பார்த்துட்டு, ஸோ அவங்க பதட்டத்த அகைன் அவங்க அத ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுனால, அகைன் அவங்க கிஸ் பண்ணுவாங்க. ஸோ அகைன் கிஸ் பண்ணும்போது, என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் டைம் எ ஃபர்ஸ்ட் கிஸ் எல்லாருக்கும் அ எந்த மாரி இருக்குன்னா, அது பெஸ்ட் கிஸ்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மைய சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிஸ்ஸ விட என்ன பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் கிஸ் செம்மையா இருக்குன்னு நான் சொல்லுவேன். செம்ம மீன்ஸ் அது ஒரு ஃபுல்ஃபில்லா இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி. அது ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிஸ் அப்படிங்கும்போது ஒரு பயம், ஒரு பதட்டம், ஒரு தயக்கம் இப்படி எல்லாமே இருக்கும். கிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கூட அவங்களுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம கரெக்ட்டா கிஸ் பண்ணோமா? ஆ ஓகேவா இருந்துச்சா? அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஸோ இந்த மாரி நெறைய கொஸ்டின்ஸ் வரும். இதுவே அந்த கிஸ் அது லாஸ்ட் கிஸ்ஸா இருந்தாலும் சரி, அந்த ஃபர்ஸ்ட் கிஸ்க்கு அப்புறம் வர அந்த கிஸ் அதெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு என்ன சொல்றது? அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எதுவுமே அனுபவமா இருக்காது. அகைன் அண்ட் அகைன், அகைன் அண்ட் அகைன் பண்ணும்போது தான் கிஸ் பண்ணும்போது தான் அந்த இது அனுபவம் கரெக்ட்டா இருக்கும். ஸோ அவங்க அந்த கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, நான் லாஸ்ட் கிஸ் அ ஃபுல்ஃபில்லா இருக்குன்னு சொன்னதுக்கு ரீசன் வந்து, அப்ப எந்த பயமும் இருக்காது அவங்களுக்குள்ள. எந்த பதட்டமும் இருக்காது, தயக்கமும் இருக்காது. இவ எனக்கானவ, எனக்கு 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 சொந்தமானவ, நான் கிஸ் பண்ணுவேன். ஃபுல்ஃபில்லா கிஸ் பண்ணுவேன். ஹேப்பியா கிஸ் பண்ணுவேன். எனக்கு தேவையான அளவுக்கு நான் கிஸ் பண்ணுவேன். அ எனக்கு ஓகேன்னு தோன்ற அளவுக்கு நான் கிஸ் பண்ணுவேன். அந்த மாரி இருக்கும் அந்த லாஸ்ட் கிஸ் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதப்போ டக்குன்னு குடுத்துருவாங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா தரணிக்கு அந்த ஒரு பதட்டம், பயம், அந்த தடுமாற்றம் எ அவங்களுக்கு பெருசா எதுவும் இருக்காது. ஆனா, இவங்களுக்கு வந்து அப்படி கிடையாது. மித்ராவுக்கு பார்த்தீங்கன்னா, கை, கால் எல்லாம் உதற ஆரம்பிச்சுரும், வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சுரும். அதனால அவங்கள கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அகைன் அவங்க கிஸ் பண்ணுவாங்க. ஸோ அகைன் கிஸ் பண்ணும்போது, அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும். அது என்ன சொல்றது? புடிச்சு போயிடும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி. எக்ஸாக்ட் வேர்ட் எல்லாம் எனக்கு தெரியல. ஸோ 2 பேருக்கும் புடிச்சு போயிடும். ஸோ அந்த அந்த செகண்ட் டைம் பண்ணும்போது, அந்த கிஸ்ல 2 பேருமே இன்வால்வ் ஆயி, அவங்களுடைய ஓகே அப்படின்னு தோன்ற அளவுக்கு 2 பேரும் கிஸ் பண்ணிப்பாங்க. அப்புறம் கிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ ஃபைட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ரொமான்ஸ் சீனு என்ன சொல்ல, ஒரு நல்ல ஒரு அன்ப அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. பரவால்ல நல்லாவே அவங்க அந்த அது என்ன ரூமு? ஸ்போர்ட்ஸ் ரூம். ஸ்போர்ட்ஸ் ரூம நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நல்ல நேரம் பார்க்குறேன். இவங்களோட ரொமான்ஸ் முடியிற வரைக்கும் அந்த ரூம்குள்ள யாருமே வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லாவே என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஸோ, இந்த ஸ்டோரிய இந்த செகண்ட்ல இப்ப நான் ஸ்டாப் பண்றேன். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ வரைக்கும் ஸ்டோரி எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சேம். நான் உங்ககிட்ட அகைன் அண்ட் அகைன் ரெக்வெஸ்ட்டா கேட்குற ஒரே விஷயம், ப்ளீஸ் ஸ்டோரிய கேட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லைக்ஸ் கம்மியா வந்துட்டுருக்கு. அண்ட் சப்ஸ்கிரைப்பும் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் பெருசா எதுவும் வரல. வியூஸ் வர அளவுக்கு கூட சப்ஸ்கிரைப் வரமாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் என்னன்னு பாருங்க. மேபி என்கிட்ட ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்க. ஐ வில் ட்ரை. நான் அத சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்றேன். ஓகேவா? ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் ஐ வில் ட்ரை. பட் டெஃபினட்டா என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. பட் ஐ வில் ட்ரை. நான் ட்ரை பண்றேன். என்ன சேஞ்ச் பண்ணிக்க. ஓகேவா? ஸோ ப்ளீஸ் உங்களோட கமெண்ட்ஸ சொல்லுங்க. நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கணும்? ப்ளீஸ் என்கிட்ட அந்த ஒரு வேர்டு மட்டும் கேட்காதீங்க. ரொமான்ஸ் கொஞ்சம் இன்னும் நல்லா சொல்லுங்க. எனக்கு வரமாட்டேங்குது. தயவு செஞ்சு அது ஒண்ணு தவிர வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. பட் நானும் அதுக்கு ட்ரை பண்றேன். பட் எனக்கு வரமாட்டேங்குது. நானும் நெறைய பேரோட ஸ்டோரி எல்லாம் கேட்டுருக்கேன். ஆ ம் எனக்கு வரமாட்டேங்குது. அது ஏன்னு தெரியல.
ஸோ ப்ளீஸ் அந்த ஒண்ண மட்டும் விட்டுருங்க. பட் நான் ட்ரை பண்றேன். அந்த ஒரு மிஸ்டேக் தான் அப்டின்னா விட்டுருங்க. அத நானே கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணிக்கிறேன். அத தவிர அப்பார்ட் ஃப்ரம் ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க. அத நான் மாத்திக்க ட்ரை பண்றேன். ஓகேவா? ஸ்டோரி ஸ்டோரி கேட்டு நல்லா நிம்மதியா தூங்குங்க. எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.